தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக திமுகவிலிருந்து திரு ராஜீவ்காந்தி இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு ராஜீவ்காந்தி. விஜய் பேசும்போது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இரட்டை நிலைப்பாட்டை தமிழ்நாடு அரசு எடுக்குது அப்படின்ற குற்றச்சாட்டை கடுமையாக அவர் முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? வணக்கங்க. உறுதியாக இரட்டை நிலைப்பாட்டை தமிழ்நாடு அரசு எடுக்கவில்லை. முதலில் தவேகாவுடைய தலைவர் அவர்கள் இன்னைக்கு ஒரு பெரிய ஷூட்டிங் நடத்திருக்கார். இன்னைக்கு ஏன்னா இதுக்கு முன்பு பேசிய மரியாதைக்குரிய சுற்றுச்சூழல் ஆர்வலர் சுந்தரராஜன் பேசுகிற ஒரு 900 நாட்களாக மக்கள் போராடுகிறார் என்ற செய்தியை பதிவு செய்கிறார். அப்படி என்றால் போராடுகிற மக்களை தமிழ்நாடு அரசு எந்த இடத்திலும் தடுக்கவில்லை, தடை செய்யவில்லை. ஏனென்றால் மக்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். போராட்டத்தை தடுக்கிறது என்று விஜய் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு மிக அபாண்டமானது மட்டுமல்ல, அவதூறு. அப்படி என்றால் அவருக்கு அரசியல் அடிச்சோடியே தெரியவில்லை. யாரோ ஒருத்தர் நீங்க பரந்தூரில் இருந்து உங்களுடைய கட்சி பிரச்சாரத்தை ஆரம்பிங்கன்னு சொல்லியிருக்கிறார். அதன் காரணமாக மிஸ்டர் விஜய் அவர்கள் இன்று பரந்தூர் போயிருக்கார் என்பதுதான் தெரியுது. பரந்தூர் பொறுத்தளவில் அதில் நீர்நிலைகள் பாதிக்கப்படுகிறதா, என்றால் இயற்கை சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறதா என்பதை சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டிலும் கருத்து கேட்பிலும் பல்வேறு இயக்கங்கள் சொல்லியிருக்கிறது. அரசு அதையெல்லாம் கருத்து கொண்டுதான் மேலதிக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. எங்களுடைய விவசாய நிலங்கள் பறிபோகிறது என்கிற மக்களுடைய கோரிக்கைகளுக்கும் மாற்று ஏற்பாடுகளுக்காக மட்டும் அரசு விவாதித்திருக்கிறது. போதிய விலை இல்லை என்கிற அந்த கோரிக்கை குறித்தும் பல்வேறு கிராம மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா 27-30 கிராம மக்களில் ஒரு 2-3 கிராம மக்கள் தொடர்ச்சியாக பாடுகிறார்கள். அவர்கள் போராட்ட உணர்வையோ அவருடைய போராட்டத்தையோ தமிழ்நாடு அரசு எந்த இடத்திலும் கொச்சைப்படுத்தவில்லை. சட்டத்துக்குட்பட்டு சில இடங்களில் போராடுகிற மக்களை அனுமதித்துக் கொண்டுதான் இருக்கிறது. சட்டத்துக்கு புறம்பாக நடந்தால் அது யார் நடந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் ஒன்று. பொதுவாகவே இன்று 2 விஷயங்களையும் நாம் தமிழ்நாட்டில் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு பக்கம் வளர்ச்சி, இன்னொன்று பக்கம் சுற்றுச்சூழல். அதில் எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. ஏன்னால் வளர்ச்சி சுற்றுச்சூழல் குறித்து நாங்கள் அதில் மிக மிக உறுதியாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அரசியல் ரீதியாக தமிழக அரசை குறை சொல்வதற்கு மரியாதை விஜயர்களுக்கு இது விதமான அக்கறை இல்லை என்று நினைக்கிறேன். 900 நாளுகளாக இது குறித்து ஏதாவது இடத்தில் தன் அரசியல் கட்சி தொடங்க போகிறோம் என்ற சொன்னத்தில் ஒருபோதும் அவர் பேசவில்லை. அதற்கு மாறாக தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எங்கள் கட்சியும் தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் இதற்காக நின்று அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தியது, தலைமைச் செயலகத்தில் அழைத்து பேசியது. இன்று அவர் வைத்திருக்கும் நிலைப்பாடு என்பது தமிழ்நாடு அரசை குறை சொல்ல வேண்டும், அவதூறு சொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தை தவிர வேறு எதுவும் இருப்பதாக நான் கருதவில்லை. இல்ல, இத மறு ஆய்வு பண்ணணும். இந்த விமான நிலையம் அமைப்பதற்காக தேர்வு செய்யப்பட்ட இடத்திற்கான ஆய்வை மறு ஆய்வு செய்யணும் அப்படின்ற கோரிக்கையும் அவர் முன்வைக்கிறார். அது சாத்தியமா? சாத்தியமா இல்லை என்பது அரசு, ஒன்றிய அரசும் மாநில அரசும் கூடி எடுக்க வேண்டிய முடிவு. ஏற்கனவே மரியாதைக்கு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் இது சாத்தியம் இல்லை என்று சொல்லிவிட்டார். 30 கிராமங்களில் 27 கிராமங்களை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு இதை தாண்டி சென்னைக்கு பக்கத்திலே நம்ம வெவ்வேறு இடத்தை எடுக்க முடியாது. வளர்ந்து வருகிற பெருநகரமான சென்னைக்கு இன்னொரு விமான நிலையம் உறுதியாக வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது. அந்த மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதும் அவர்களுக்கு அவருடைய உணர்வை மதிப்பதும் அவர்களுடைய நிலத்துக்கேற்ற உரிய இழப்பீடு கொடுப்பதெல்லாம் இந்த அரசு முனைப்பாக இருக்கிறது. ஒரு மக்கள் விரோதமாக எடுக்க முடியாது. ஏனென்றால் அதனால்தான் 900 நாட்களாக போராடுகிற மக்கள் மீது எவ்விதமான எடப்பாடி அரசு துப்பாக்கி சொல்லியோ எவ்விதமான அராஜக போக்கை இந்த அரசு கைகொள்ளவில்லை, கைகொள்ளவும் செய்யாது. நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். மக்கள் விரோத போக்கு நாங்கள் இருக்கக்கூடாது என்பது எங்களை பொறுத்தளவில். வளர்ச்சி என்பது சுற்றுச்சூழல் சார்ந்திருக்கும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் விமான நிலையம் போன்ற ஒரு நாட்டுடைய முகத்தை அறிமுகம் செய்கிற இடங்களில் சில இடங்களில் மக்களுக்கு சங்கடங்கள் ஏற்படத்தான் செய்கிறது. அந்த இழப்பீடுகளை அரசு பேச்சுவார்த்தை மூலமாக தான் சரி செய்யும். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்துல எதிர்ப்பு காண்பித்தது தமிழ்நாடு அரசு. ஆனா இந்த விஷயத்திலையும் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, இவ்வளவு நாட்களாக போராடுறாங்க. ஆனா அதற்கு ஏன் குரல் கொடுக்க தயங்குறாங்க? 8 வழிச்சாலையில குரல் கொடுத்தாங்க, ஆனா இதுல அப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலையே என்ற கேள்விகளையும் அவர் முன்வைக்கிறார். இல்ல, அது அவர் விஜய் அவர்களுடைய அது கேள்வியாக இருக்கும் ஒண்ணு. ஆனா என்ன, டங்ஸ்டன் விவகாரத்தை பொறுத்தளவில் இப்போ ஒரு தொடக்க நிலையில இருக்கு. அந்த இடத்துல குவாரி இல்லாட்டா எந்த இடத்துல அமைச்சுக்கலாம். விமான நிலையத்தை பொறுத்தளவில் சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் 4 பகுதிகள் தேர்வு செய்யப்பட்டது. அந்த 4 பகுதியில் ஒரு பகுதி அதில் இங்க இருக்கும் நிலவியல் ரீதியாக, அதாவது இந்த இடத்துல அதாவது ஒரு மலையை வெட்டி எடுக்கணும், சுரங்கத்தை அமைக்கணும்னா கூட அது தேவையான அனுமதிக்கலாம். ஆனா அத்தியாவசிய தேவையான விமான நிலையங்கள் இருக்கு. டங்ஸ்டனை விமான நிலையத்தை ஒப்பிடுவதே அவர்களுக்கு தொழில் வளர்ச்சி குறித்த ஒரு போதிய பார்வை இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. சட்ட போராட்டம் நடத்துறதுக்கு தயங்க மாட்டோம் அப்படின்ற கருத்தையும் விஜய் இந்த பேச்சுல குறிப்பிட்டிருக்காரு. அதை திமுக எப்படி பாக்குது? அவர் இதுவரைக்கும் என்ன போராட்டம் நடத்தினா கேள்வி இருக்குல்ல. நாங்க சட்ட போராட்டம் ஏதோ எள்ளி வச்சு படிக்கிறாருதான் தோணும். கலை யதார்த்தத்தில் சுற்றுச்சூழல் அமைப்புகள் சொல்றாருன்னா நான் ஏற்றுக்கொள்வேன். அவர்கள் நீதிமன்றத்தில் வாதாடுகிறார்கள், நீதிமன்றத்தில் போகிறார்கள்.
ஆனால் இதுவரைக்கும் விஜய் அவர்கள் எந்த சட்ட போராட்டம் நடத்தியிருக்காரு? ஏன்னா இந்த இது போராடுற மக்களை யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் என்பதுதான் அரசுடைய பார்த்துதான் இருக்காங்க. தான் ஒரு ஷூட்டிங் நடத்துவதற்காக, தான் ஒரு பில்டப் கொடுப்பதற்காக நான் மக்களை பார்க்க போறேன், எனக்கு பாதுகாப்பு வேண்டுதுன்னு அவர் அதை காவல்துறை அணுகினார். அவர் காவல்துறை அணுகிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவைப்பட்டாலும் அவர் எப்படி தூத்துக்குடிக்கு போய் பார்த்தாரோ அது போல இங்கேயும் பார்த்துருக்கலாம். உண்மையான மக்கள் அக்கறை இருந்ததா. அதற்கு மாறாக நான் போறேன், எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுங்கிற ஒரு பில்டப்புக்கும் விளம்பரத்துக்கும் ஷூட்டிங் தான் அவர் இதை பயன்படுத்த விரும்பி இருக்காரு. சட்டப்போராட்டம் நடத்தினா அந்த மக்கள் நீதிமன்றத்தை வழக்கு போட்டிருக்காங்க. அப்பயே இம்பீட் ஆயிருக்கலாம், அப்பயே அறிக்கை விட்டுருக்கலாம், அப்பயே பேசியிருக்கலாம். 900 நாள் கழிச்சு 900 நாள் தூங்கிட்டு நீ சட்டப்போராட்டம் நடத்த போறாங்கிறதெல்லாம் மக்களை ஏமாத்துற நடவடிக்கையாக தான் நான் பாக்குறேன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராஜீவ்காந்தி. பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் 910 நாட்களாக போராடி வருகிறார்கள். இது சார்ந்த தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காகவும் அவர்களிடையே உரையாற்றுவதற்காகவும் ஏகனாபுரத்திற்கு சென்றிருந்தார் தவேக தலைவர் விஜய். அங்கு மக்களிடையே உரையாற்றிய அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை மாநில அரசு மீதும் மத்திய அரசு மீதும் முன்வைத்திருந்தார். இது ஓட்டு அரசியலுக்காக இந்த உரையை நான் பேசவில்லை என்ற கருத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரைக்கும் அரிட்டாப்பட்டிக்கு ஒரு நிலைப்பாட்டையும் பரந்தூருக்கு ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்கிறது. எதிர்க்கட்சியாக இருந்தபோது 8 வழிச்சாலையை எதிர்த்தவர்கள் தற்போது இந்த விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள். அப்போது அவர்களுக்கு அதில் லாபம் இருக்கிறதா என்ற கடுமையான குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைத்தார். மேலும் வளர்ச்சிக்கு எதிரானவன் அல்ல, ஆனால் இங்கு இந்த விமான நிலையம் அமைக்கப்பட வேண்டாம் என்று சொல்கிறேன். அமைப்புதான் சென்னையில் பெருவெள்ளம் ஏற்படுவதற்கு காரணம் என்றும் அதற்கான ஒரு காரணமாக இங்கு இருக்கக்கூடிய நிலங்கள் அழிப்பு என்பது அதற்கு காரணமாக ஆகிவிடும் என்ற ஒரு கருத்தையும் அவர் தன்னுடைய உரையில் பேசியிருந்தார். இந்த உரை அனைத்துமே முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. களத்திற்கு நேரடியாக தவேகாவினுடைய மாநாடு என்று நடந்த பிறகு களத்திற்கு அவர் வரவில்லை. வெள்ளம் பாதிப்பிற்கு ஏற்பட்ட அந்த சமயத்திலும் கூட பாதிக்கப்பட்ட மக்களை அவருடைய இடத்திற்கு வர வைத்துதான் நிவாரண உதவிகளை எல்லாம் வழங்கினார் என்ற பல்வேறு விமர்சனங்கள் அவர் மீது முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் பரந்தூருக்கு வர வேண்டும் என்பதற்கான காவல்துறையினுடைய அனுமதிக்காக முன்னரே விண்ணப்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகு நிறைய நிபந்தனைகளோடு அவருக்கான அனுமதியும் வழங்கப்பட்டது. அம்பேத்கர் திடலில் இந்த உரை நிகழ்த்தப்பட வேண்டும், இந்த சந்திப்பு நிகழ்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஆனால் இந்த திருமண மண்டபத்தில் நடத்துவதற்கான அனுமதி அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த திருமண மண்டபத்தில் பேசிய போது இந்த விஷயங்களை எல்லாம் அவர் பேசியிருக்கிறார். தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தப்பட்டாலும் தவேக அங்கு இருக்கக்கூடிய மக்களோடு துணை நிற்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வளர்ச்சி என்ற பெயரில் இந்த அழிவு நடக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். டங்ஸ்டன் சுரங்கம் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை முழு மனதோடு வரவேற்கிறேன். அதே மாதிரியான ஒரு எதிர்ப்பை இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கும் தமிழ்நாடு அரசு தெரிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் முன்வைத்திருக்கிறார். விமான நிலையம் அமைப்பதற்காக தேர்வு செய்யப்பட்ட இந்த இடம் குறித்த மறு ஆய்வை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் அரசுக்கு முன்வைத்திருக்கிறார். இன்னும் சில நாட்களில் ஊருக்குள் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இது சார்ந்த துண்டு பிரசுரங்களை வழங்குவதற்கு கூட தடை விதிக்கப்பட்டது, ஊருக்குள் நான் வருவதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைத்தார் தன்னுடைய உரையின் போது. சட்டத்திற்கு உட்பட்டு எல்லா வழிகளிலும் மக்களுடன் நிற்பேன் என்றும் தவேக தலைவர் விஜய் தன்னுடைய உரையில் அவர் பேசியிருக்கிறார். தன்னுடைய கள அரசியலை இங்கிருந்து தொடங்குகிறேன் என்றும் அவர் தன்னுடைய உரையின் போது குறிப்பிட்டிருக்கிறார். முக்கியமான ஒன்றாக இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அப்படியான ஒரு விமர்சனம் தான் அவர் மீது அதிகமாக முன்வைக்க களத்தில் அவர் சந்திக்கவே இல்லை என்ற விமர்சனங்கள். அதற்கான தொடக்கமாக இந்த விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலோட்டமாக மாற்றிக்கொள்வதற்கான முயற்சியிலும் விஜய் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற கருத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த போராட்டம் கிட்டத்தட்ட 910 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இது அந்த கிராம மக்களுடைய பிரச்சனையாகவே தான் சென்றிருக்கிறதை ஒழிய அந்த கிராமங்களை தாண்டி செல்லவில்லை. விஜயனுடைய இந்த பயணம் அதற்கு பிறகாக அவருடைய உரை மூலமாக இந்த பிரச்சனை குறித்த விழிப்புணர்வு மற்ற பகுதி மக்களுக்கும் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற கருத்தையும்